They won the toss. Al Rashid won the toss and elected to bowl first. போன செமிஃபைனல் விளையாட கேட்ச் அப்படியே பிடிச்சோம்னா அதுவே போதும் அந்த ஃபீலிங் தான் போதும் ஓகேவா நல்ல நம்ம நம்மளோட இது ஃபர்ஸ்ட் விளையாடுறோம் ஓகேவா டீமுக்கு எந்த இதுவும் இல்லை நான் எதுவுமே எதுவுமே எல்லாமே சூப்பராக பண்ணுவோம் லாஸ்ட் நம்ம சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணோம் எதையுமே யோசிக்கும் நம்மளோட கேம் மட்டும்தான் இருக்கும் நம்ம மைண்டில் ரீச்சே ஆகும் கேம் பண்ணுறாங்க அப்போ நான் வேலை முடியுது இல்லை அவங்க கேம் மட்டும் விளையாடுங்க டுடே ஃப்ரைடே மேட்ச் இன்றைக்கி ஃப்ரைடே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் வேஸ் நாலு பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான பால் ஒரு ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் வேஸ் ரஷீத் அல் ரஷீத் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய டீம் தாங்க. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல அருமையான பவுலிங் ஒரு வேல் பவுலிங்கில் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாட் வேல் பால் மறுபடியும் அடுத்த பாட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால் இங்கே சூப்பர் பால். நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குது. இப்போ விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ள விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ லெஃப்டி பேட்ஸ்மேன் ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக அல் ரஷீத் ரைடர்ஸ் ஓப்பனிங் பவுலர் இங்கே ஷாலிக் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பவுலராக இங்கே உள்ளே இருக்காப்புல. இப்போ ஷாலிக்கோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அதுவும் ஒரு அருமையான பால் இங்கே ஒரு வெல் பால்னே சொல்லலாம். அதை நல்லா ஸ்டாப் பண்ணாப்புல. ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் இங்கே ஷாலிக் ஒரு ரன் மட்டும் இது வரைக்கும் கொடுத்துருக்காப்புல. அவரோட நெக்ஸ்ட் பால் அருமையான பால் இங்கே ஷாலிக் மறுபடியும் ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். அதனால் இந்த ஓவர் இங்கே முடியுது. இதோட ஒரு ரன் மட்டுங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 1 over 1 runs நோ விக்கெட் லாஸ். ஷாலிக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஓவர் ஃபஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது நோ பால் வெளியே போயிருக்கு. அதனால் ஃப்ரீ ஹிட். இந்த பால் பார்த்தீங்கன்னா நோ பாலாக போனதுனால ஒரு ஃப்ரீ ஹிட் கண்டிப்பாக இந்த பாலை அடிக்கணும். விஜய் ப்ரோ நேரம் இந்த பாலை எப்படியும் வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாப்புல. பார்க்கலாம். இப்போது ஹாசன் பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல பாலுங்க இது பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா நோ பாலு. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட். இந்த கேட்ச் இல்லை பிடிச்சிருந்தாலும் இந்த கேட்ச் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது லெஃப்டி தமிழ் ஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிடச்சிது. இருந்தாலும் அதில் ஒரு ரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு ஃப்ரீ ஹிட்டில். இருந்தாலும் ஒரு நல்ல பவுலிங்னே சொல்லலாம். ஹாசன் அவரோட நெக்ஸ்ட் பாலை
தமிழுக்காக. நல்ல பவுலிங். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அருமையான பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பேட்டிங் அங்கே போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே ட்ரீம் கிரிக்கெட்ஸோட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறாங்க. தமிழ் ஒரு நல்ல பேட்டிங். இங்கே இந்த பால் பார்த்தீங்கன்னா லெஃப்டி பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு. ஹசன் அவரோட லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காப்புல. நெக்ஸ்ட் பால் அது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போதா இல்லை சிங்கிளாக இல்லை, ஒரு டாட் பால் மட்டும். இது கேட்ச் ஆகுன்னு பார்த்தாங்க, இல்லை அது முன்னாடியே குத்திருக்கு. அதனால் ஒரு சிங்கிள் இல்லை டாட் பால். ஹசன் அவரோட நெக்ஸ்ட் பால் முன்னாடியே குத்தி நல்லா போட்டுக்காப்லங்க. ஷார்ட் பால்னே சொல்லலாம். நல்ல பாலாக பவுன்சிங்காக போயிருக்கு இந்த பால். அதனால் ஒரு டாட் பால் மறுபடியும். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட் மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஒரு 2 போகுமா இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு அருமையான சிங்கிள். அங்கே ஒரு நல்ல ஷாட். அங்கே இதோட இந்த ஓவர் முடியுது. Two overs and 8 runs, no wicket loss. ஒரு 2 டீமோட பார்த்தீங்கன்னா இவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஓவருக்காக அடுத்த பால் அருமையான பால். அது பார்த்தீங்கன்னா கீப்பர்கிட்டே போயிருக்கு. அதில் ஒரு ஃப்ரீ ஹிட் மறுபடியும் ஒரு நோ பால். இதை பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீ ஹிட், 2வது ஃப்ரீ ஹிட். இது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹிட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த ஃப்ரீ ஹிட் பார்க்கலாம் எப்படி போடுறாங்கன்னு. ஷாலிகோட நெக்ஸ்ட் பால் தமிழுக்கு நல்ல பவுலிங். இங்கே ஒரு டாட் பால் ஆகுது இந்த பால். விஜய் ப்ரோ நான் ஸ்ட்ரைக்கர் 2ல், ஸ்ட்ரைக்கில் தமிழ். நல்ல ஒரு ஷாட். இங்கே ஒரு ட்ரை ஷாட், ஒரு சிங்கிள் போகுது. இங்கே ஜெரி ப்ரோ ஃபீல்டிங். இங்கே விஜய் ப்ரோ நெக்ஸ்ட் பால் அருமையான டாட் பால். இங்கே பால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் சரி ஒரு ரன் கொடுத்துருக்காப்புல. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவரை போட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டுருங்க. ஒரு வேல் பவுண்ட்ரிங்க. கவர் டீப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுண்ட்ரிங்க விஜய் ப்ரோ ஒரு நல்ல ஒரு ஷாட்னு சொல்லலாம். இது வெல் 4. நெக்ஸ்ட் பால் சாலிகோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு இது நோ பாலா பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க. மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி, ஒரு வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். விஜய் ப்ரோ பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் இங்கே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஷாலிக் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவர் போட்டிருந்தாப்புல. இப்போ லாஸ்ட் 2 பால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுண்ட்ரி இங்கே கொடுத்துருக்காப்புல. வெல் ஷார்ட்னஸ் சொல்லலாம். இது மறுபடியும் ஒரு ஃப்ரீ ஹிட். இது 3வது ஃப்ரீ ஹிட்னே சொல்லலாம். இந்த 3 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது 3வது ஃப்ரீ ஹிட். நெக்ஸ்ட் பால் அது பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரீ ஹிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட்டில் மட்டும் ஒரு ரன் வந்திருக்கு. மற்ற 2 ஃப்ரீ ஹிட்லேயும் டாட் பால் ஆகிருக்குங்க. ஷாலிகோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விஜய் நல்ல ஒரு கவரில் ஒரு நல்ல ஒரு ஷாட். அங்கே 2 போகலாமா, 2 போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இதோட இந்த ஓவர் முடியுது. 3 overs and 20 runs, no wicket loss. பரவாயில்ல. இப்போது இந்த லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் வந்திருக்கு. அதனால் ஒரு 2 4 கிடச்சிருக்கு. இப்போது விஜய் ப்ரோ 11 balls 11 runs, தமிழ் ப்ரோ 10 balls 6 runs. விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 4. இப்போது ஹசனோட நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. ஹெல்ப் பவுல்னே சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பால் அருமையான பால், மறுபடியும் ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். இது அடுத்தடுத்து 2 பால் இங்கே டாட் பால் ஆகுது. ஹசனோட நெக்ஸ்ட் பால் விஜய் ப்ரோக்கு, அதுவும் ஒரு மறுபடியும் ஒரு டாட் பால். ஹசன் நல்ல அருமையான பவுலிங் இங்கே. ஹசன் அவரோட நெக்ஸ்ட் பால் விஜய் ப்ரோக்கு, மறுபடியும் ஒரு சிங்கிள் போகுமா, இல்லை ஒரு டாட் பால், மறுபடியும் ஒரு டாட் பால். பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஹசனோட நெக்ஸ்ட் பால் விஜய் ப்ரோக்கு, அது ஒரு அருமையான ஷாட்டுங்க. அங்கே ஒரு வெல் ஷாட்னா சொல்லலாம். 2 போகுமா, ரன் அவுட் ஆகுமா, இல்லை ஒரு 2 ரன்ஸ். ஒரு அருமையான பேட்டிங் இங்கே விஜய் ப்ரோ, ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங். அங்கே 4 வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல, 2 ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்காப்புலங்க. சிங்கிள் மட்டும் ஒரு அருமையான பவுலிங். இதோட இந்த ஓவர் முடியுது. 4 overs and 22, no wicket loss. Next over ஷாஜிஸ் அவரோட நல்ல பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் பால் கிடச்சிருக்கு. இப்போது ஸ்ட்ரைக்கில் தமிழ், அது பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், மறுபடியும் ஒரு டாட் பால், மறுபடியும் லாஸ்ட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு நெக்ஸ்ட் பால் சிங்கிளா, இல்லை இது ஓவரத்தில் ஒரு ரன் கிடைக்கிது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரத்தில் ஒரு நல்ல ஒரு குட் ரன்னிங்னு சொல்லலாம். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட் பால். இது இப்போது இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட், ஒரு நோ பால் கிடச்சிருக்கு, அதனால் ஒரு ஃப்ரீ ஹிட் பார்க்கலாம். இந்த பால் இதோட 4th ஃப்ரீ ஹிட் பால். இது பைட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. சஜிதோட நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட். இங்கே ஒரு ஸ்டைலில் போயிருக்கு. 2 ரன்ஸ் கிடைக்குமா, ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே. இல்லை ஷாஜி நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கே ஃபைனல் போயிட்டுருக்கு. ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு குட் ரன்னிங், ஒரு சிங்கிள் கிடைக்குது, ஒரு சிங்கிள். சஜிஸ் இதோட அவரோட ஓவர் முடியுது. இங்கே சஜிஸோட ஓவர் முடியுது. இங்கே 5 overs and 27 runs, no wicket loss. ஒரு நல்ல ஸ்கோரு, பேட் ஸ்கோர்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா விக்கெட் மெயின். நான் 5 overs தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு 11 overs இருக்குது. ஓ நெக்ஸ்ட் ஒரு ஜெரி ப்ரோ. இங்கே அல் ரஷீத் ரைடர்ஸ்க்காக ஜெரி ப்ரோ அவரோட ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சா. அங்கே ஒரு சின்ன ஒரு அப்பீல், கேட்சா இல்லை, அது பார்த்தீங்கன்னா காலில் அடிச்சிருக்கு. இப்போ ஜெரி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கேரியரில் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட், இங்கே போல்ட் ஆகிறதால சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுது பாருங்க. ஜெரி ப்ரோ ஒரு வெல் பவுலிங். இங்கே அவரோட ஃபஸ்ட் ஓவர்லேயே ஒரு நல்ல ஒரு அருமையான விக்கெட். இங்கே ஒரு வெல் விக்கெட்னே சொல்லலாம். இது இங்கே தமிழ் ப்ரோ இப்போது அவுட் ஆகிறப்பில் ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக சையத் ப்ரோ உள்ள. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்ச்சில் ஒரு 50 அப்புறம் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாப்புல சையத் ப்ரோ. ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்க்கலாம், நின்று ஆடி ஆகணும். ஏன்னா ஃபைனல் மேட்சுங்கிறதுனால கண்டிப்பாக நின்று ஆடி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சையத். ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் சையத் ப்ரோ. இங்கே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சையத் ப்ரோ.
ஜெரி ப்ரோ பேக் டு பேக் ஒரு நல்ல பவுலிங் இங்கே. இது வரைக்கும் 27 ரன்ஸ் 1 விக்கெட் லாஸ் 5.3 ஓவர்ஸ்ங்க. ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் சிங்கிளா ஒரு சிங்கிள். நல்ல ஒரு பேட்டிங் இங்கே. கண்டிப்பாக வந்து டிரைவ் ஆடி ஆகணும், ஏன்னா பார்ட்னர்ஷிப் முக்கியம். அதே சமயம் உள்ள ஆள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பின்னாடி உள்ள பேட்ஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கிடைக்கும் விளாட்றதுக்கு. ஏன்னா விக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல இருக்கும். ஒரு நல்ல பேட்டிங்க ஸ்ட்ரைட்டில் போதுங்க, ஸ்ட்ரைட்டில் போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு குட் பேட்டிங்னா சொல்லலாம் விஜய் ப்ரோ. ஒரு அருமையான 4 இங்கே. வெல் 4ங்க இங்கே விஜய் ப்ரோ. ஒரு அருமையான 4 இங்கே. ஜெரி ப்ரோ நெக்ஸ்ட் பால் டு விஜய் ப்ரோ. அடுத்த பால் அதுவும் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே மண்ணில் குத்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா அவர் நின்றுடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இதோட இந்த ஓவர் முடியுது. ஜெரி ப்ரோ ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே இதோட முடியுது. இப்போ ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். 6 overs and 33 runs 1 wicket loss. நியூ பவுலர் இங்கே அல் ரஷீத் ரைடர்ஸ்க்காக நியூ பவுலர். ஒரு ஸ்பின் பவுலர். ஒரு கேட்ச் ஆகுமா? ஒரு வெல் கேட்சுங்க. அந்த கேட்ச் ட்ராப் பண்ண பார்த்தாப்புல, ஆனால் அவர் அதை பிடிச்சிருக்காப்புல. வெல் கேட்ச்னே சொல்லலாம். கையில் போய் விழுந்துருக்கு இங்கே விஜய் ப்ரோ. ஒரு க்ரூஷியலான விக்கெட் இங்கே போகுது ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸுக்கு. ஒரு க்ரூஷியல் விக்கெட்னே சொல்லலாம் இந்த விக்கெட். ஒரு வெல் பவுலிங் இங்கே வந்த ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு குட் ஓவர்னே சொல்லலாம். குட் ஓவருங்க இங்கே. இப்போ முனீர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் இங்கே. இப்போ நியூ பேட்ஸ்மேன் உள்ள கேப்டன் உள்ளே வந்திருக்காப்புல. இப்போது கேப்டன் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா பாம்பே ஃபைசல் ப்ரோ. இங்கே அவரோட ஒரு அருமையான பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அதான் நம்மளுக்கு ஸ்கோர்ஸ் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வைடா இல்லை நல்ல ஒரு பாலிங்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டாகி போயிருக்கு, ஸ்டிக் மேலே போயிருக்கு. அதனால் ஒரு நல்ல ஒரு டாட் பால் இங்கே. அது வைட் பால். பட் நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலா? ஆமாம், பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பால், ஃபுல் டாஸ் பாலாக வந்துச்சு. அதனால் ஒரு டாட் பால் மறுபடியும். ஸ்பின் பவுலிங் ரொம்ப கஷ்டம் நான் கணிச்சு அடிக்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓவர் கொஞ்சம் நல்லா போட்டுட்ருக்காப்புல. நல்ல ஒரு ஷாட்டு. மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. அதே திசையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விக்கெட். நல்ல கேட்ச் அங்கே மறுபடியும் ஒரு நல்ல கேட்ச்னே சொல்லலாம். ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கண்டினியூ பேக் டு பேக் கேட்சஸ் இங்கே நல்லா பிடிச்சிருக்காங்க இந்த ஓவரில். முனீர் இப்போ கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் தேவைப்படுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் போகல, இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ விக்கெட் போயிட்டுருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே வர்றது ஜாஃபர் ப்ரோ ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக. நல்லா ஒரு சிங்கிள்ங்க. கண்டிப்பாக சிங்கிள்ஸ் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முன்னாடி போயிருக்கு. 4 போகுமா? 4 இல்லை, ஒரு குட் ஃபீல்டிங்னா சொல்லலாம். அதனால் ஒரு நல்ல ஒரு 2 runs இங்கே கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஓவருங்க இங்கே. இந்த லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு முனீர் ஒரு 2 wickets, ஒரு க்ரூஷியலான 2 wicket இங்கே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் விக்கெட்
விஜய் ப்ரோ, நெக்ஸ்ட்டு சயித் ப்ரோ, 2 பேரும் ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே போயிருக்கு. அப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய் அவரும் மட்டும் இருக்காப்புல. அதனால் ஒரு 3 விக்கெட்ஸ் இங்கே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் வந்திருக்கிறது ஜெரி ப்ரோ. ஒரு நல்ல பவுலிங் இங்கே, ஹெல்ப் பவுலிங்னா சொல்லலாம், ஒரு குட் பவுலிங் ஜெரி ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் ஜாஃபர் ப்ரோ. பவுலிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெரி ப்ரோ அவரோட ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு டாட் பால் ஆகிருக்கு. நல்ல ஒரு அருமையான பவுலிங். நெக்ஸ்ட் பாலுங்க நல்ல ஒரு கவரில் அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போது ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறது பாம்பே ஃபைசல் ப்ரோ. கண்டிப்பாக இந்த மேட்ச் நின்று ஆடி ஆகணுங்க. கேட்ச் ஆகுவான். ஒரு ட்ராப்புங்க, ஒரு ட்ராப் இங்கே ஒரு க்ரூஷியலான விக்கெட்டுக்கு ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைசல் ப்ரோவுக்கு. கண்டிப்பாக இந்த லைஃப் யூஸ் பண்ணுவார் ஃபைசல் ப்ரோ, எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு ஈஸி சிம்பிள் கேட்ச் தான், ஆனால் அது அங்கே ட்ராப்பு இருந்தாலும் ஒரு லைஃப். இப்போ ஜெரி ப்ரோவோட நெக்ஸ்ட்டு பால், அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்சா இல்லை, ஒரு டாட் பால். ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பவுலிங் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபைனல் மேட்ச்சில் அவங்க கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்து பவுலிங் எப்படியும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட்டு நாளில் ஒரு ஷார்ட் அங்கே, இது ஃபுல் டாஸ் பாலாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ், ஒரு 2 ரன்ஸ். இப்போ இதோட இந்த ஓவர் முடியுது. பார்க்கலாம் ஸ்கோர்ஸ் பார்த்துலாம். 8 overs in 42 runs, 3 wicket loss. So remaining 8 overs. பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு. ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது ஃபைசல் ப்ரோ. நல்ல அருமையான பாலுங்க இங்கே, பவுலிங்க பார்த்தீங்கன்னா முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங்னா சொல்லலாம். கண்டினியூ பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் லாஸ்ட். நல்ல வெல் பவுலிங்னா சொல்லலாம் இங்கே. முனீர் பேக் டு பேக் விக்கெட்ஸ். லாஸ்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட்ஸ், இந்த ஓவரில் ஒரு மறுபடியும் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ள இப்போது ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக உமர் ப்ரோ இப்போ உள்ள நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உமர் ப்ரோ ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா விக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 overs விக்கெட் எதுவும் போகல, நல்லா ஸ்டாண்ட் பண்ணாங்க. அடுத்த பால் இது ஒயிட் எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது. ஏன்னா லெக் சைடு போயிருக்கு வெளியில். முனீரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோவுக்கு, அதுவும் ஒரு ஷார்ட்டு கேட்ச் ஆகுமா இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 4 6ங்க, ஒரு வெல் 6னே சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ 6 அனுப்பியிருக்காப்புல. அந்த பாலை வெரி வேல் பேட்டிங்னா சொல்லலாம் உமர் ப்ரோ. கண்டிப்பாக அதிரடி பேட்ஸ்மேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பால் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா 6. நான் லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா வைடு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு இப்போது 6 போயிருக்கு. கண்டிப்பாக இந்த பால் பார்த்தீங்கன்னா குத்துறதுக்கு முன்னாடியே அடிக்கணும். இப்போ அதே மாதிரி ஸ்டெப் பண்ணி அடிச்சிருக்காப்புல அந்த பாலை உமர் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் அதுவும் ஒரு அருமையான பாலுங்க இங்கே, ஒரு குட் கம்பேக்னா சொல்லலாம். முனீர் வெல் பவுலிங். முனீரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உமருக்கு ஃபுல் டாஸ் பால். இது ஒரு நல்ல ஷாட்டாக, ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஃபர் ப்ரோங்க. ஜாஃபர் ப்ரோவும் அருமையான பேட்ஸ்மேன். பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு பேட்டிங். இங்கே கேட்ச் ஆகுமா
ஒரு ட்ராப்புங்க, அங்கே கேட்ச் ட்ராப். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் 2 ரன்ஸ்ங்க, ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கேட்ச் ட்ராப் அங்கே, அதனால் ஒரு 2 ரன்ஸ். மறுபடியும் ஃபுல் டாஸ் பாலுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி விட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸாக சிங்கிள், ஒரு அருமையான சிங்கிள். இங்கே இதோட இந்த ஓவர் முடியுது. ஒரு அருமையான பவுலிங் லாஸ்ட் 2 ஓவர்ஸ். ஆனால் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ரன் கொடுத்துருக்காப்புல. இப்போது டீம் 50 பார்த்தீங்கன்னா 53 ரன்ஸ் வந்திருக்கு. 9 overs and 53 ரன்ஸ், 4 wicket லாஸ். ஸ்ட்ரைக்கரில் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஹசன், அவரோட நெக்ஸ்ட் ஓவர். நல்ல பவுலிங், அதே சமயம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் பேட்டிங்னு சொல்லலாம். போயிட்டுருக்குங்க பால். கண்டிப்பாக வந்து 2 ரன்ஸ் போகுமா? பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போகுது. 2 balls பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். மறுபடியும் ஒரு கேட்சுங்க மறுபடியும். இங்கே மறுபடியும் ஒரு விக்கெட் போகுது. ஜாஃபர் ப்ரோ இங்கே அவுட் ஆகிறவில் வெல் பவுலிங் தான் சொல்லலாம். ஹசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் ஹசன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ள தாசனா இப்போ உள்ள வராப்புல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முனீர் பார்த்தீங்கன்னா 2 overs போட்டிருக்காரு. 16 ரன்ஸ் கொடுத்து 3 wicketsங்க. ஒரு அருமையான ஓவருங்க அங்கே முனீர். ஒரு வெல் பவுலர்னு சொல்லலாம். ஹசன் அவரோட நெக்ஸ்ட் பால் தாசன் அண்ணனுக்கு சிங்கிள் குட் பேட்டிங். இங்கே அதனால் ஒரு ட்ரை ஷாட் அது ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. ஆனால் பால் போயிருக்கு. ஒரு சிங்கிள். உமர் வெளியில் போயிட்டு வந்திருக்காப்புல. பார்க்கலாம் இந்த ஷாட்டு, ஒரு நல்ல ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு போயிட்டுருக்கு. ஒரு ஃபீல்டிங்காக ஒரு சின்ன ஒரு ட்ராப்பு, ஒரு தூக்கமாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. 2 ரன்ஸ் உமர் ப்ரோ. அது சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அதை 2-ஆக மாற்றிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடச்சிருக்கு மறுபடியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ். ஹசன் அவரோட நெக்ஸ்ட் பால். இங்கே உமர் ப்ரோக்கு ஸ்ட்ரைக்கை ஜாயின் பண்ணிக்கிறது உமர் ப்ரோ. ஒயிட் பால், அது பின்னாடி போயிருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 முன்னாடி போயிட்டுருக்கு. ஒரு பவுண்ட்ரிங்க, வெல் பவுண்ட்ரிங்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வைடு ப்ளஸ் 4, 5 ரன்ஸுங்க. ஹசனோட நெக்ஸ்ட் பால் உமருக்கு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஒரு நல்ல ஷாட் இங்கே போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒய்டா இல்லை, ஒரு பின்னாடி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 4 போகுமா? பார்த்தீங்கன்னா அது 4-ஆ? இது வரைக்கும் அது 4-ஆ என்னன்னு தெரியல. Score board 67. 10 over முடிஞ்சு 10 overs and 67 runs, 5 wicket loss. 10 overs முடிஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இங்கே.
5 விக்கெட் போயிருக்குங்க. இப்போ ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் போயிருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 120 அந்த ரேஞ்சில் வந்தால் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் பேட்டிங்லேயும் கண்டிப்பாக விக்கெட் போகிறது சான்ஸ் இருக்குது அவங்களுக்கும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சின்ன ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு பேட்டிங் லெவலுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். பேட்ஸ்மேனாக உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் தாசனா, நான் ஸ்ட்ரைக்கரில் அமர் ப்ரோ, மறுபடியும் முனீர் அவரோட 3rd ஓவர். இங்கே முனீர் இது வரைக்கும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல அருமையான ஓவர்னே சொல்லலாம் முனீர். ஃபர்ஸ்ட் பால் கேட்சா இல்லை பின்னாடி போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இங்கே முனீர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பாலாக போட்டிருக்காப்ப. நெக்ஸ்ட் பால் அதுவும் ஒரு டாட் பால். மறுபடியும் பேக் டு பேக் டாட் பால். இங்கே முனீர் முனீரோட நெக்ஸ்ட் பால் இது கேட்ச் ஆகுமா? பார்த்தீங்கன்னா கேட்சா இல்லை, அங்கே கேட்ச் ட்ராப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆனிச்சு, ஆனால் அது ட்ராப் பண்ணியிருக்காப்புல. இது நெக்ஸ்ட் பால் உமர் ப்ரோவுக்கு கேட்சா, மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப், மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப், கேட்ச் ட்ராப். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குமா? ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே கிடைக்கிது. ரன்னிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போக மாட்டுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக கேட்ச் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுறாங்க. இப்போ நல்ல பேட்டிங் இங்கே போயிட்டுருக்கு. கவரில் ஒரு சிங்கிள் மறுபடியும். முனீரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோவுக்கு அதுவும் வைட் பாலுங்க, வெளியில் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டாங்க, ஒரு வெல் ஷாட்னா சொல்லலாம். போயிட்டுருக்கு பால். பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஃபீல்டிங்னா சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக 2 ரன்ஸ், ஒரு அருமையான 2. இங்கே இந்த ஓவர் முடியுது. முனீர் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஓவர் முடியுதுங்க. இப்போ 11 overs and 73 runs, 5 wicket loss. சொல்லலாம். ஸோ ஜெரிபுரோட நெக்ஸ்ட் பால் டு உமர் ப்ரோ. அது பின்னாடி போயிட்டுருக்கு. 4 போகுமா? பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப், குட் ஸ்டாப், ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் இங்கே. இப்போ ஜெரிபுரோ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உமர் ப்ரோக்கு. அது திருப்பி அடிக்க பார்த்தாப்புல அவர் உமர் ப்ரோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் நின்று ஆடையாகணும். தாஸ் ப்ரோ 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தா தான் இப்போ வந்துட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் நல்ல ஸ்கோராக வரும். நல்ல ஒரு ஸ்லிப்பில் போகுது. ஒரு குட் ஃபீல்டிங் இங்கே. நல்ல ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்கிறது தாசனை. ஸ்ட்ரைக்கில் தாசனை 77 ரன் வந்துருங்க. 5 விக்கெட் லாஸ், 11.4 overs end. நெக்ஸ்ட் பால் அருமையான பவுலிங் இங்கே. வெல் பவுலிங்னு சொல்லலாம். இங்கே குட் பவுலிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே கண்டினியூ. இப்போ அடுத்த பால் அதுவும் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா இல்லை ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவர்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஜெரிபுரோ 77 runs, 5 wicket loss. இப்போ நெக்ஸ்ட்டு ஓவராக முனீர் நல்ல ஒரு ஷாட்டிங்க. கண்டிப்பாக இது வந்து வெளில தாங்க போகும். வெளில போயிருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குட் 6ன்னே சொல்லலாம். ஒரு வெல் ஷாட் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ 6 4s கண்டிப்பாக தேவைப்படும் ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்கு. அடித்தே ஆடி ஆகணும். எனக்கு பேட்ஸ்மேனும் இருக்காங்க வெளியில். அதனால் உமர் ப்ரோ கண்டிப்பாக நின்று ஆடினாருன்னா
கண்டிப்பாக வந்து ஸ்கோர்ஸ் இங்கே அதிகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் ஒரு 6s கிடைக்குமா. ஒரு 6 ஒரு அருமையான 6 அது லெக் சைடு 83 ரன்ஸ் வந்திருக்கு. 12.1 overs 5 wicket loss. ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் அல் ரஷீத் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங், இங்கே ஃபீல்டிங் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சில கேட்சு ட்ராப்ஸும் ஆணுச்சு. இப்போ முனீரோட நெக்ஸ்ட் பால் உமர் ப்ரோக்கு நல்லா ஷாட்டுங்க அடிச்சிருக்காப்புல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு வெல் 4னே சொல்லலாம். இங்கே உமர் ப்ரோ திருப்பி அடிச்சிருக்காப்புல பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. தேர்ட் சைடு ஒரு பவுண்ட்ரி, ஒரு வெல் பவுண்ட்ரினே சொல்லலாம் தேர்ட் சைடில். முனீர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விண்டு கொஞ்சம் இருக்குது. ஃபுல் டாஸ் பாலுங்க. இது கேட்ச் ஆகுமா? வெளியில் கேட்சா இல்லை, கேட்ச் ட்ராப்பு அது பின்னாடி போயிருக்கு. அது 4 or 6 அது ஒரு நல்ல பேட்டிங். இங்கே வேல் பேட்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் இங்கே உமர் ப்ரோக்கு பார்க்கலாம். இந்த பால் நல்ல பவுலிங்னு சொல்லலாம். இது குட் கம்பேக்ட்னா சொல்லலாம். முனீர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக்ட் அந்த பால். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங்னே சொல்லலாம். ஒரு வெல் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள் மட்டும் 92 ரன்ஸ் வந்திருக்கு. இதுவும் டாட் பால் ஆகுது. அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இங்கே 13 overs and 92 ரன்ஸ் 5 wicket loss. ஹசனோட இந்த பால் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோக்கு ஒரு அருமையான பவுலிங்னு சொல்லலாம். ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். ஹசன் ஜலால் ப்ரோ இருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங், இங்கே ஒரு குட் பேட்டிங்னா சொல்லலாம். ஒரு 2 runs போகுமா? 2 runs சான்ஸ் இருக்கா? இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கரை சேஞ்ச் பண்ணியிருக்குது தாசனா. அது ஹசனோட பால். தாசனானுக்கு போல்டு, யார்கர் பால்னே சொல்லலாம். ஒரு போல்டு வெல் பவுலிங் தான் சொல்லலாம். ஹசன் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் போயிட்டுருக்கு. இங்கே ரன்ஸும் வந்தாலும் விக்கெட்ஸும் போயிட்டுருக்கு. ஹசன் ஒரு நல்ல ஒரு குட் பவுலிங்னே சொல்லலாம். ரஹீம் ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக உள்ள என்ட்ரி ஆகிறாப்புல. கேம் டு க்ரீஸ் ரஹீம் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் உமர் பவுலிங் ஹசன். ஹசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பவுலிங். இங்கே ரஹீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் தான். பார்க்கலாம் ஒரு நல்ல பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2s போகுமா? ஒரு 2s இல்லை, ஒரு சிங்கிள். ஹசனோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோக்கு அதுவும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. வெளியில் போகுமா? வெளியில் போயிருக்கு. 6ங்க, ஒரு வெல் 6னே சொல்லலாம். ஒரு குட் 6. இங்கே ஒரு நல்ல ஒரு பேட்டிங். இங்கே லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6. ஹசன் கேம் டு அட்டாக். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போதா. குட் ஃபீல்டிங். இங்கே நல்ல ஃபீல்டிங். ஸ்டாப் 4 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குட் சேவ்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஹசன் இதோட முடியுது. 101 6 wicket loss 14 overs in 2 overs remaining. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ஜெரி ப்ரோ வந்திருக்காப்புல. நல்ல ஒரு பவுலிங். இங்கே வெல் பவுலிங்னா சொல்லலாம். ஜெரி ப்ரோ ஒரு அருமையான பவுலிங். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இப்போ நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டு. மறுபடியும் அது கேட்ச் ஆகுதுங்க. இது ஒரு க்ரூஷியலான விக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-6 கிடைக்குன்னு பார்த்தோம் இந்த ஓவரில். இங்கே உமர் ப்ரோ அவுட் ஆகிறாப்புல. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஜலால் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக உள்ளே வந்துட்டுருக்காப்புல.
பேட்டிங்னே சொல்லலாம் இங்கே ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு குட் பேட்டிங் இங்கே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜலால் ப்ரோ அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ரஹீம் ப்ரோ. ஜலால் ப்ரோ நல்ல ஹிட்ரு, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் இந்த ஒரு 6-4 எது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பேட்டிங் நல்லா மீட் பண்ண அவ்வளோங்க. நான் ஃபஸ்ட்டு பாலே அடிக்காமல் நல்லா ஒரு 2 ரன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ், ஒரு குட் 2 ரன்ஸ்னே சொல்லலாம் ஜலால் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் ஜலால் ப்ரோ. ஜெரி ப்ரோ பார்த்திங்கன்னா அடுத்த பால் இங்கே ஜலால் ப்ரோ நல்ல ஒரு ஷாட். இங்கே மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது ரன் அவுட்டா இல்லை, ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க இல்லை, ஏன்னா அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஜெரி ப்ரோட அருமையான பவுலிங் இங்கே பார்த்துட்டீங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு கேப்பில் போயிட்டுருக்கு. ஒரு 2 ரன்ஸ் போமா, ஒரு 2 ரன்ஸ் போகலாம் ஒரு கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா அது ஓவர்த்ரோவில் மறுபடியும் ஓவர்த்ரோவில் போகுது. கண்டிப்பாக ஓவர்த்ரோ இல்லை, ஏன்னா இது கண்டிப்பாக போனால் இது அவுட் தான். கண்டிப்பாக ரன் அவுட் சான்ஸ் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணி அந்த ரன் அவுட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ 106 ரன்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங், ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். இங்கே இதோட இந்த ஓவர் முடியுது. இதோட இந்த ஓவர் முடியுது. 106, 15 overs in 7 wicket loss. ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு வெல் பவுலிங்னே சொல்லலாம். இங்கே குட் பவுலிங். இங்கே ஜம்ஷி அவரோட நெக்ஸ்ட் பால். இதுவும் ஒரு லோ பாலுங்க, லோ பாலாக வந்திருக்கு, லோ கட் பாலாக வந்திருக்கு. இது அருமையான பவுலிங்க. இங்கே நல்ல வெல் ஷாட்னே சொல்லலாம். இங்கே போயிட்டுருக்கு. ஒரு 2 ரன்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாங்க, 2 ரன்ஸ் போகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் அவுட். இங்கே கொஞ்சம் ரன்னிங் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரன் அவுட். ஜலால் ப்ரோ இங்கே அவுட் ஆகிறவங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா சிராஜ் ப்ரோ இங்கே உள்ளே வந்துட்டுருக்காப்புல. கண்டிப்பாக வந்து இந்த 3 பாலில் கண்டிப்பாக ஒரு 6 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிராஜ் ப்ரோ உள்ளே வராப்புல. கண்டிப்பாக ஒரு பால் வெளில அனுப்புவாப்புல. ஒரு நெக்ஸ்ட் அதிரடியான பேட்ஸ்மேனு. ஆனால் இவர் 1 ஓவருக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், போன விக்கெட்டுக்கு வந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்திருந்தா கொஞ்சம் இன்னும் அடிச்சிருப்பாப்புல. நல்ல பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு ரஹீம் ப்ரோ இங்கே ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு லாஸ்ட் பாலில். இந்த ஓவர் சம்ஷி ஒரு அருமையான ஓவராக போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், ஒரு ரன் மட்டும், அதில் ரன் அவுட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போகுமா, 2 ரன்ஸ் கண்டிப்பாக வந்து போகலாம், ட்ரை பண்ணலாம். இல்லை அது ரன் இல்லை. இப்போது அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து 2 ரன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுனே சொல்லிட்டான். நல்லா இன்னொரு ரன்னு போகலாம். ரன் அவுட், மறுபடியும் ஒரு ரன் அவுட் ஆகுது. இங்கே மறுபடியும் ஒரு ரன்னு. இப்போ இதோட இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அவர்ஸ் டீம்லேருந்து எல்லாம் இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடியுது. 110 ரன்ஸ், 9 விக்கெட் லாஸ்ங்க. நல்ல ஒரு பவுலிங்னா சொல்லலாம், ஒரு குட் பவுலிங்னா சொல்லலாம். பார்த்தீங்கன்னா முனீர் நல்ல ஒரு பவுலிங், பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காவிட முனீர். சரி ப்ரோ, ஒரு அருமையான பவுலிங் இங்கே நினச்சி. இப்போது அம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோர்ஸ் எப்படி எங்கெங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
இதோட இந்த இன்னிங்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டுருக்காங்க. இப்போது பிளேயர்ஸ்லாம் இப்போ ஃபீல்டிங் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்காக எல்லாருமே ரெடிங்க. இப்போது நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த பிச்சு பார்த்திங்கன்னா எப்போதுமே லோ ஸ்கோர் பிச்சு தான். இப்போது அதனால் இந்த மேட்ச் எப்படி எந்த சைடு போகும்னு தெரியாது, பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சரத் ராஜ் இப்போ இருக்கார். இப்போ ஓப்பனிங் பவுலர் பார்த்திங்கன்னா மோகன் ப்ரோ. ஃபஸ்ட்டு பாலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங். அந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பால் அதுவும் ஒரு டாட் பால். அங்கே ஒரு நல்ல பவுலிங், ஒரு ஓப்பனிங் பவுலிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். இங்கே மோகன் ப்ரோ, சரத்ராஜ் ஸ்ட்ரைக்கில். மேட்ச் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டஃப் மேட்சாக போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைனல் மேட்ச் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குட் ஃபீல்டிங் அங்கே, நல்ல ஷாட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைசல் ஒரு அருமையான ஃபீல்டிங்னா சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைசல் ப்ரோ அங்கே வந்து நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே இது 4 இல்லை 2 ரன்ஸா? கண்டிப்பாக அம்பேர் செக் 4 தாங்க. கண்டிப்பாக இந்த பால் பார்த்தீங்கன்னா லைனில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் 4 கொடுத்துருக்காங்க. இப்போது மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் சரத் ப்ரோவுக்கு. நல்ல அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங், ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஒரு குட் கம்பேக் மோகன் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் அதுவும் டாட் பாலுங்க, நல்ல குட் பவுலிங். மோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பவுலராக ஒரு நல்ல அருமையான பவுலிங் இங்கே போட்டுட்ருக்காப்புல. அவரோட நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால். டாட் கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பால்ஸ். இப்போது அவரோட நெக்ஸ்ட் பால் மறுபடியும் டாட்டுங்க. இந்த ஓவர் ஒரு அருமையாக முடிச்சிருக்காருங்க அவர் மோகன் ப்ரோ. ஒரு 5 ரன் மட்டும் கொடுத்து ஒரு நல்ல ஓவர் இங்கே. நெக்ஸ்ட் ஓவருக்கு சைட் ப்ரோ. இங்கே ஃபஸ்ட் பால் நல்லா ஷார்ட்டாங்க. ஜம்ஷெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட்டாங்க. 4 போகுமா? இல்லைங்க, ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஜாஃபர் ப்ரோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும் கிடைக்கிது. நல்லா ஒரு பேட்டிங் கூட நல்லா அது ஸ்லிப்பில் தட்டி விடலான்னு பார்த்தாங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா கவர் சைடு போயிருக்கு. சைட் ப்ரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கு அருமையாக இருக்கும். இப்போட நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு அடுத்த பால் நல்லா போயிட்டுருங்க, வெளில போகுங்க பால். இது கண்டிப்பாக ஒரு 4ங்க, ஒரு அருமையான 4 இங்கே. ஏன்னா அங்கே ஆள் இல்லை, ஏன்னா பவர் பிளே இருக்கிறனால ஆள் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அதனால் ஒரு 4. அடுத்த பாலும் அதே சைடு. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காங்க, ஜாஃபர் ப்ரோ, நல்ல குட் ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் 2 மறுபடியும் ஆஃப் சைடு திருப்பி அடிச்சதோட கவரில் பார்த்தீங்கன்னா போயிருக்கு 4 டீப் கவரில். ஒரு 2 பவுன்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்குங்க. சைடோட நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளா இல்லை, ஒரு டாட் பாலுங்க, ஒரு வெல் பவுலிங்னே சொல்லலாம். ஒரு குட் கம்பேக். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் போயிருங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 overs and 15 runs, no wicket loss. இப்போது மோகன் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட்டு ஓவரிங்க அதுவும் வெளில அடிச்சிருக்காருங்க. அதில் ஒரு அருமையான ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் போகுமா? கண்டிப்பாக ஒரு சிங்கிள். இங்கே அங்கே ஆள் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்குங்க. மோகனோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட் ஒரு 4 ஷாட்டாங்க போட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக இல்லைங்க. இது மறுபடியும் ஒரு டாட் பால். பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இல்லை. இப்போது நெக்ஸ்ட் அந்த பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால். அங்கே ஜாஃபர் ப்ரோ நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு கையிலே போயிருக்கு, மோகன் ப்ரோட கையிலே. நல்ல பவுலிங் இங்கே போட்டிருக்காருங்க மோகன் ப்ரோ. 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் இல்லை, ஒரு டாட் பால். மறுபடியும் மோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சாக வந்து அவரே ஃபீல் பண்ணாப்புல, ஏன்னா சரியாக போட முடியலன்னு. ஆனால் இந்த வாட்டி 2 ஓவர் அருமையாக போட்டிருக்காரு. இப்போது சைட் ப்ரோ அவரோட அடுத்த ஓவர் கண்டினியூ பண்ணுறாரு. இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் பால்
ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேட்ச் ஆகல, பின்னாடி போயிட்டு ஒரு சிங்கிளா, ஒரு ரன் அவுட் சான்ஸுங்க, ஒரு ரன் அவுட்டுங்க, ஒரு அருமையான ரன் அவுட் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங்னா சொல்லலாம் ஜெனரல் ப்ரோ. ஒரு குட் ரன் அவுட் அங்கே சைடு பால் அடிச்சிருக்காங்க வாங்கி பவுலர் ஜம்ஷிப். பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் ஆடுவாங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட் விக்கெட் போயிருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த விக்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். ஏன்னா வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஆள் எடுத்தால் தான் அவங்களுக்கு விக்கெட் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஆப்போசிட் டீமுக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பவுலிங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் போகுமா இல்லை 2வா? ஒரு 2 ட்ரை பண்ணாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல்டர்ஸ் இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டும்தான் போயிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே பார்த்தீங்கன்னா முனிருங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா அருமையாக பவுலிங் போட்டிருந்தார். இப்போது பேட்டிங்கில் பார்க்கலாம். அங்கே ஒரு டாட் பால். இங்கே ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா முனீர். சைப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முனிருக்கு நல்ல ஸ்லீப்பில் தட்டிட்டு இருக்காங்க. ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன். நல்ல ஒரு அருமையான ஃபீல்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா சிராஜ் இப்போ அருமையாக ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 4 தடுத்துருக்காருங்க. அவர் நல்லா 3 ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்காரு இப்போது சிராஜ் ப்ரோ. இப்போ நல்ல ஒரு குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் சைட் ப்ரோ டு சரத்ராஜ். அங்கே ஒரு சிங்கிளுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்கிது. இப்போ இதோட இந்த ஓவர் முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் ஓவர் பார்க்கலாம் யார் வராங்கன்னு. இப்போது கேப்டன் பாம்பே ஃபைசல் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட் பண்ணியிருக்காரு. அடுத்த பவுலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பவுலராக மறுபடியும் மோகன் ப்ரோவா. ஒரு நல்ல பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா சைது ப்ரோ தாங்க. நான் அந்த ஓவர் முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. இப்போது 4 ஓவர் முடிஞ்சிருங்க. 4 ஓவர்ஸ் எண்டாக இருக்குது. 24 ரன்ஸ் 1 விக்கெட் லாஸ். நல்ல பவுலிங்னே சொல்லலாம். ஏன்னா அதிகமாக இன்னும் ரன் கொடுக்கல. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்கும் ஒரு விக்கெட் வந்ததுனால. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் மோகன் ப்ரோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா அவரோட 2 ஓவரும் நல்ல அருமையான ஓவர். அதனால் அவரை நம்பி மறுபடியும் ஒரு 3ஆவது ஓவர் கொடுத்துருக்காரு கேப்டன் பாம்பே ஃபைசல். இப்போது ஸ்ட்ரைக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது சின்ன ஆர்கியூமெண்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து அப்பீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பீல் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலாக இல்லை ஒரு சிங்கிள் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா பைஸில் அடிச்சிருக்கு. அதில் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் டு முனீர். ஒரு நல்ல அருமையான டாட் பால். இங்கே மறுபடியும் மோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அருமையான ஓவருங்க. 2 ஓவருமே பார்த்தீங்கன்னா அருமையான ஓவர். இது 3ஆவது ஓவர். இதுவும் கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. நல்லா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாலுங்க. கேட்ச் ஆகுமாங்க? ஒரு வெல் கேட்சுங்க இது. விஜய் ப்ரோ ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காப்புல உளுந்து. கீப்பர் ஒரு அருமையான கீப்பர். இங்கே விக்கெட் முனீர் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் ஆகிறாரு. ஒரு நல்ல விக்கெட்னு சொல்லலாம். மோகன் ப்ரோ மறுபடியும் அவரோட 3ஆவது ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல ஒரு பவுலிங். இங்கே கண்டிப்பாக ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இந்த கண்டிப்பாக இந்த விக்கெட். பார்க்கலாம். கேப்டன் ஒரு அருமையான ஃபீல்ட் செட் அண்ட் பவுலிங்கும் கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஒரு நல்ல ஒரு பவுலிங். இப்போது மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் சாஜிஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக சாஜிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இங்கே அருமையான பவுலிங்னே சொல்லலாம் இங்கே மோகன் ப்ரோ. இப்போ மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே பார்த்தீங்கன்னா சாஜிஸ்க்கு மறுபடியும் அதுவும் ஒரு டாட் பால். கண்டிப்பாக அவங்க வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ விக்கெட் விடக்கூடாது. ஏன்னா 2 விக்கெட் போயிருக்கு. ஏன்னா ரன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே சமயம் இது லோ ஸ்கோர் மேட்ச் வேறு. அதனால் வந்துட்டு பவுலிங் பிச் தான் இது. கண்டிப்பாக அதனால் கொஞ்சம் சேசிங் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஆடணும். இதோட இந்த ஓவர் முடியுது. 5 overs and 25 runs. 2 விக்கெட் லாஸ்ங்க. 2 விக்கெட் லாஸ் ஆகிருக்கு இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அருமையான பவுலிங்னே சொல்லலாம். இங்கே உமர் ப்ரோ ஒரு ஃபீல்டிங் செட்டப்பில் வெளில இருக்காப்புல லைனில் பவுண்ட்ரி லைன். இப்போது சிராஜ் ப்ரோ அந்த சைடு. இப்போது நெக்ஸ்ட் பால் சைட் ப்ரோ ஒரு அருமையான பேட்டிங்க. நல்ல ஒரு ஷாட்டு. கேட்சுங்க
பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அது கவர் சைடில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது நல்ல ஒரு எட்ஜி ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காருங்க ஜாஃபர் ப்ரோ. ஒரு வெல் கேட்ச்னு சொல்லாங்க இங்கே. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே போயிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா கண்டினியூ விக்கெட் போயிட்டுருக்கு இங்கே. இப்போது சரத் பார்த்திங்கன்னா இங்கே அவுட் ஆகிறாரு. இப்போ நல்ல ஒரு கேட்சுங்க ஜாஃபர் ப்ரோ. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்டாக கொண்டு போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக க்ரீஸில் இருக்கிறது கேப்டன் ஹசனுங்க. பார்க்கலாம் கேப்டன் இன்னிங்ஸ் எப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் கண்டிப்பாக வந்து நின்று ஆடி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போயிருக்காங்க. இப்போ சிங்கிள்ஸ் தாங்க ஆடி ஆகணும். இப்போ ட்ரை ஷாட் கண்டிப்பாக வந்து அடித்தாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் போகுது. அதனால் அவங்க சிங்கிள்ஸ் போகிறது தான் நல்லது. கொஞ்சம் ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளா ஒரு ரன் அவுட்டா, மறுபடியும் ஒரு ரன் அவுட்டுங்க. இந்த ரன் அவுட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேனுக்குள்ளே ஒரு கம்யூனிகேட்டே இல்லை. பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே டிசைட் பண்ணல. ஏன்னா பிச்சில் வந்து ஒரு சைடு வந்துட்டார். நல்லா பார்த்திங்கன்னா அங்கே ஷாஜிஷ் பார்த்திங்கன்னா இங்கே அவுட் ஆகிறாரு. இந்த விக்கெட் இங்கே போகுது. இப்போது ஹசன் பார்த்திங்கன்னா கேப்டன் ஹசன் ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இப்போ நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் போகுது. கண்டிப்பாக வந்து இவங்க இப்போ விக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. அல் ரஷீத் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த மேட்ச்சை கொண்டு போக முடியும். பார்க்கலாம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது டீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா 2 சைடும் இருக்குது. ஏன்னா ஒரு பரபரப்பான மேட்சாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போது சைட் ப்ரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி போகுமா இல்லை, ஒரு நல்ல குட் ஃபீல்டிங் அங்கே உமர் ப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போகுது. கேப்டன் ஹசன் ஒரு சிங்கிள் அங்கே எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் சைட் ப்ரோ ஒரு நல்ல ஒரு பவுலிங். இங்கே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஷியாம் பிரசாத் உள்ள இதுவும் பார்த்திங்கன்னா டாட்டா இல்லை, ஒரு சிங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். அங்கே ரஹீம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டருங்க, ஆல்ரவுண்டர். பவுலிங் நல்லா போடுவார். ஒரு வெல் பவுலிங் போட்டு நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே சமயம் பேட்டிங் நின்று ஆடி கொடுப்பாவில் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். இப்போது பார்த்திங்கன்னா 6 ஓவர் முடிஞ்சிருங்க. 28 ரன்ஸ் 4 விக்கெட் லாஸுங்க இங்கே. இப்போது நெக்ஸ்ட் பவுலராக நியூ பவுலர் இங்கே பார்த்திங்கன்னா ரஹீம். அவரோட ஃபஸ்ட் ஓவர் இங்கே ஃபஸ்ட் பால் ஷியாம் பிரசாத்ங்க ஒரு நல்ல பவுலிங். இங்கே ஒரு நல்ல அருமையான டாட் பால் இங்கே கிடச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் இங்கே பார்த்திங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்கு. ஏன்னா லோ ஸ்கோர் மேட்ச்சு. நெக்ஸ்ட் பால் சிங்கிள் போகுமா? கண்டிப்பாக ஒரு சிங்கிள்ங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஃபீல்டர் அந்த சைடு இல்லை. இப்போது சிராஜ் ப்ரோ அங்கே அண்ட் தமிழ் ப்ரோ கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்னே சொல்லலாம். இப்போது கேப்டன் ஹாசன் பார்த்திங்கன்னா அல் ரஷீத் ரைடர்ஸ்க்காக இப்போது நின்று ஆடி ஆகணும். இப்போது நெக்ஸ்ட் பால் ரஹீம் டு ஹாசன் நல்ல ஒரு பவுலிங். மறுபடியும் டாட் பால், நிறைய டாட் பாலுங்க இங்கே பார்த்திங்கன்னா. ஏன்னா இப்போ ப்ரெஷர் மூமெண்ட் பார்த்திங்கன்னா பேட்டிங் சைட் போயிருக்கிறதுனால இப்போ பேட்ஸ்மேன் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ ப்ரெஷரில் ஆடுறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பொறுமையாக எப்படிச்சும் விக்கெட் விடக்கூடாது அப்படின்னு ஆடிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் அங்கே போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிளுங்க. உமர் ப்ரோ ஒரு நல்ல ஃபீல்டிங்னே சொல்லாங்க. நல்ல ஒரு நல்ல குட் ஃபீல்டிங்னே சொல்லாங்க. ஒரு சிங்கிளுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பால் ரஹீம் டு ஷியாம் பிரசாத் ஒரு நல்ல ஷாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல்டிங்னா சொல்லலாம். ஃபைசல் ப்ரோ கேப்டன் ஃபைசல் ஒரு நல்ல அருமையான ஃபீல்டிங். இப்போ ஹசன் பார்த்திங்கன்னா அவரோட அடுத்த பால் ஃபேஸ் பண்ணுறாப்புல இங்கே. ரஹீமும் ஒரு அருமையான பவுலிங் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள். கண்டிப்பாக இப்போது ட்ரை ஷாட் ஆடி தானே நல்ல ஒரு மைண்ட் செட் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனு 2 பேரும் சிங்கிள் ஆடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிள் ஆடி இந்த மேட்சை கொண்டு போகணும். இப்போ இதோட 7 ஓவர் 32 ரன்ஸ் 4 விக்கெட் லாஸு. ரன் ரேட் பார்த்திங்கன்னா 4.57 தான் வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த மேட்சை. கண்டினியூ பண்ணுறாரு மோகன் ப்ரோ. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க. அங்கே நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ஷியாம் பிரசாத் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு போல்டுங்க இங்கே பார்த்திங்கன்னா மோகன் ப்ரோ கண்டிப்பாக வந்து ஒரு வெறும் பவுலிங்னே சொல்லலாம். அதனால வந்து கண்டிப்பாக அந்த கேப்டன் வந்து இந்த ஓவரை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு அப்படின்னா
3 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் அவர் ஓவரை கண்டினியூ பண்ணுறாருன்னா அவர் மேலே உள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டில் நல்ல ஓவர் போயிட்டுருக்கு. அதனால் கொடுத்துருக்காரு. அதுக்காக ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு வெல் பவுலிங்லேயே சொல்லலாம் மோகன் ப்ரோ. அடுத்த விக்கெட் இங்கே போகுதுங்க. இப்போ கண்டிப்பாக இந்த மேட்ச் ப்ரெஷர் டு பேட்ஸ்மேன் சைட். இப்போ இங்கே இந்த விக்கெட் போயிடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விக்கெட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஏன்னா 5 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ரித்தின் உள்ள வராப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணுங்க மேட்ச்சை. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் தேவைப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் இல்லை, ஒரு டாட் பால் மறுபடியும் மோகன் ப்ரோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பால் இங்கே போட்டுட்ருக்காரு. மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் அதுவும் டாட் பால். கண்டிப்பாக இவங்க வந்து இந்த ஓவரை வந்து கண்டிப்பாக நின்று ஆடியாருன்னு. ஏன்னா விக்கெட் இருக்காரு, நல்ல ஒரு டாட் பால்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா 8th ஓவர் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து மோகன் ப்ரோ நல்ல ஒரு அருமையான ஓவர் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லெக் சைடு போயிட்டுருக்குங்க. நல்ல ஷார்ட் அங்கே சிங்கிள் மட்டும். இப்போ பேக் டு பேக் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இப்போது ஒரு ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சைடு கொஞ்சம் மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க இங்கே ஹசன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேட்சா இல்லைங்க, அந்த கேட்ச் ட்ராப் அங்கே. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே ஃபீல்டர் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 ரன்ஸ் போயிருக்கு. இது வரைக்கும் 3 ரன்ஸ் போகுமா? இல்லை, ஒரு 2 ரன்ஸ் மட்டும். ஒரு இம்பார்ட்டண்டான கேட்சுங்க. 8 overs in 37 runs 5 wicket loss. ஒரு லாஸ்ட்டு பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான கேட்ச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே ஃபைசல் ப்ரோ பேக் சைட் போய் பேக்கப்பில் கண்டிப்பாக அந்த பாலை தடுத்துருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஹீம் ஒரு அருமையான பவுல். ஆனால் வைடு ஒரு எக்ஸ்ட்ராவில் பார்த்திங்கன்னா ஒரு ரன் கிடைக்குதுங்க இங்கே. இப்போ ரித்தின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ஹசன். இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்திங்கன்னா ரஹீம் ஒரு சிங்கிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காப்புல. டாட் பால் சிங்கிள். இங்கே வந்து 4-6 எதுவுமே போகலைங்க. இப்போ ரஹீமோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே ஹசன் பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு சிங்கிள் நல்ல ஒரு பவுலிங்னே சொல்லலாம். ரஹீம் கண்டினியூ அவரோட நல்ல ஒரு அருமையான செகண்ட் ஓவர் இங்கே போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட் பால் கேட்சா இல்லைங்க, பார்த்திங்கன்னா முன்னாடியே குத்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1 bounce பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அந்த பாலை. ரஹீம் ஒரு நல்ல ஒரு டாட் பால்ஸ் இங்கே. இப்போது ஹாசன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ஷாட்டுங்க, மறுபடியும் கேட்ச் ஆகுதுங்க. கேட்சுங்க ஒரு அருமையான கேட்சுன்னு சொன்ன வெல் பவுலிங். ரஹீம் பார்த்திங்கன்னா இங்கே கேப்டன் விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே அல் ரஷீத் ரைடர்ஸ்க்கு அந்த விக்கெட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணியே ஆவாங்க நல்லா. ஏன்னா கண்டிப்பாக இந்த விக்கெட் வந்து இம்பார்ட்டண்டான விக்கெட்டு, கேப்டனோட விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ஜெரி ப்ரோ பார்க்கலாம். இப்போது திரும்பவும் ரஹீம் ப்ரோ டு ஜெரி ப்ரோ. லாஸ்ட் பால் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 9 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 42 runs மட்டும்தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 6 wicket லாஸ் ஆகிருக்குங்க. இப்போ 4.67 ரன் ரேட்டில் போயிட்டுருக்கு. ப்ரெஷர் மறுபடியும் பேட்ஸ்மேன் சைடு. ஏன்னா லாஸ்ட் விக்கெட் போயிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த நின்று விளையாண்டே ஆகணுங்க. ரித்தின் ஒரு வைடுங்க, ஒரு வைட் பால் லாஸ்ட் பால். அதனால் ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்கிது. இப்போ ஜாஃபர் ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான பேட்டிங். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. 42 balls தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது 69 தேவைப்படுதுங்க. கண்டிப்பாக இது வந்து அதிகமான ஸ்கோர் தான். ஏன்னா 4 wicket ரிமைனிங்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பார்ட்னர்ஷிப் கொண்டு போகணும். இப்போது ஜெரி ப்ரோ பார்க்கலாம் இந்த பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுவாரா என்னன்னு. நெக்ஸ்ட் பால் ஜாஃபர் ப்ரோ டு ஜெரி ப்ரோ. அதுவும் வைடு. மறுபடியும் எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்கிது. நெக்ஸ்ட் பாருங்க, நல்ல ஷாட் அங்கே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குங்க. கேட்சா இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. இப்போ ஜெரி ப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் இங்கே. இப்போது நெக்ஸ்ட்டு ரித்தின் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ரித்தின், நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் ஜெரி ப்ரோ. இப்போது ஜாஃபர் ப்ரோ நல்ல ஒரு பவுலிங். வர பவுலர் எல்லாமே ஒரு நல்ல அருமையான பவுலிங் கொடுத்துருக்காங்க.
ஒரு நல்ல ஷாட்டு இது. கண்டிப்பாக இது வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார், ஆனால் பவுலிங் போட்டு கொஞ்சம் முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டுங்க, சிங்கிள்ஸ் ஓகே தாங்க, 4-6 போல வேணும். நெக்ஸ்ட் பாலுங்க ஒரு கேட்சாக இல்லை, ஒரு அருமையான ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். பவுலர் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணாமல் கேட்ச், ஆனால் கேட்ச் பிடிக்க முடியாது, ஏன்னா அது ஹைட்டில் போயிருக்கு. இப்போது ரித்தின் ஸ்ட்ரைக்கில், ஜாஃபர் ப்ரோ அதுவும் ஒரு டாட் பால். பவுலிங் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு பார்த்தீங்கன்னா ரன்னு கொடுக்கவே இல்லை யாருமே அதிகமாக. எக்ஸ்பென்சிவ் ஓவர்னு யாருமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ரித்தின் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு அடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ ரஹீம் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஓவரை இங்கே கண்டினியூ பண்ணுறாருங்க. அவரோட ரஹீம் பார்த்தீங்கன்னா 11th ஓவர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்காக 11th ஓவர் இங்கே வந்திருக்காரு. பார்க்கலாம், ரஹீம் ப்ரோ நல்ல ஓவர் போட்டிருக்காரு இது வரைக்கும். நல்ல ஒரு டாட் பாலா இல்லைங்க, ஒரு ரன் அவுட்டுங்க இல்லையா? ஒரு ரன் அவுட்டு கேட்டிருக்காங்க, இல்லை ஆனால் அது கண்டிப்பாக ரன் அவுட் கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சுங்க, ஒரு வேல் கேட்சுன்னு சொல்லலாம். இது ரஹீம் ப்ரோ மறுபடியும் கையிலே கொடுத்துருக்காருங்க. ஜெரி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு பவுலர் கையிலே கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் ஆகிறாப்புல ஜெரி ப்ரோ. நல்ல ஒரு கேட்ச்னே சொல்லலாம். ரஹீம் ப்ரோ பவுலிங் போட்டு அந்த கேட்ச் எடுத்துருக்காப்புல. ஒரு வெல் பவுலிங் இங்கே ரஹீம் ப்ரோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்துருக்காப்புல எல்லா ஓவர்லேயும். அதே மாதிரி டாட் பால்ஸும் கிடச்சிட்ருக்கு. இப்போ 7 விக்கெட்ஸ் லாஸுங்க, 7வது விக்கெட் இங்கே போகுது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் சைட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது, ஏன்னா அவங்க சைட் கொண்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இல்லை, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஷாலி பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ள ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. இப்போது ரித்தின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க, அது விக்கெட்டாக இல்லை, ஏன்னா பேட்ஸ்மேன் வெளில போகல, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் கிடையாது, அது கண்டிப்பாக நாட் அவுட். ரஹீமோட நெக்ஸ்ட் பால் இங்கே ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கே ரித்தின் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்குங்க, கண்டிப்பாக வந்து கேட்ச் ஆகுமா? ஒரு வெல் கேட்ச் இங்கே, மறுபடியும் ஒரு வெல் கேட்ச். கேப்டன் பாம்பே ஃபைசல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காரு. அந்த கேட்சை நல்ல ஹைட்டில் போயிட்டுருங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு, நல்ல ஒரு கேட்சும் கூட. இங்கே அடுத்த விக்கெட் போகுது, 8 விக்கெட் லாஸ். இன்னும் ஒரு 2 விக்கெட்ஸ் மட்டும் ரிமைனிங்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சைடு மறுபடியும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் இங்கே, ஒரு சிங்கிளாக இல்லைங்க, ஒரு டாட் பால். ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ரஹீம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ இதோட இந்த ஓவர் முடியுது. இப்போது முகமது சாத் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேனாக உள்ளங்க. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா தாசனை இங்கே நெக்ஸ்ட் பவுலராக இங்கே வந்து 12th ஓவர் இப்போ வந்திருக்காரு. பார்க்கலாம், அவரும் ஒரு அருமையான பவுலரு. பார்க்கலாம் இந்த ஓவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பாலுங்க இங்கே. தாசனை பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு டாட் பால், நல்ல ஒரு பவுலிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தாசனோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க போயிட்டுருக்கு. 4 போகுமா இல்லை, இங்கே முன்னாடி வந்துருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உமர் புறாங்க ஒரு நல்ல ஃபீல்டிங், அதனால் ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஷாலிக் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காருங்க. இப்போ சாத் பார்த்தீங்கன்னா இப்போது முகமது சாத் இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிருக்காரு. இது 6-ஆ 4-ஆ இல்லைங்க, பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. இல்லைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுங்க, ஒரு அருமையான ரன் அவுட் இங்கே கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா 2 ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த பால் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்காமல் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல்டர் கையில் போயிருக்கு, 2 ஓடி இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரன் அவுட் மறுபடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் மட்டும் பேலன்ஸ் உள்ள நிலையில் அல் ரஷீத் ரைடர்ஸ் டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரான மூமெண்ட்டில் இப்போ போயிட்டுருக்கு. இப்போது ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் சைடு பார்த்திங்கன்னா 90% மேட்ச் அவங்க கையில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு தான் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் ஒரு விக்கெட் வச்சு எப்படி இந்த மேட்ச்சை இவங்க கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அல் ரஷீத் டீம் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீமுங்க. இருந்தாலும் இது லோ ஸ்கோர் பிச் அப்படிங்கிறதுனா எப்போதுமே இந்த ஈகிள்
எம்பையர் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு லோ ஸ்கோர் பிச்சு தான். இது வரைக்கும் 3 மேட்சஸ் இங்கே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். 3 மேட்சஸ் பார்த்திங்கன்னா லோ ஸ்கோர் மேட்ச் தான். அதே மாதிரி சேசிங் ரொம்ப கஷ்டம்தான். இந்த பால் திருப்பி அடிச்சிருக்காருங்க. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங். பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. சஞ்சு ஜோஸ் பார்த்திங்கன்னா இப்போ நியூ பேட்ஸ்மேனாக உள்ள ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் லைனில் சஞ்சு. இப்போது ஸ்ட்ரைக்கில் இப்போது பார்த்திங்கன்னா ஷாலிக். இப்போ இந்த லாஸ்ட் விக்கெட் ஆடிட்டுருக்காங்க. 54 ரன்ஸ் இது வரைக்கும். 54 ரன்ஸ் 9 விக்கெட் லாஸ்ங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் தாசனா ஒரு அருமையான டாட் பால். இங்கே கண்டிப்பாக இங்கே இந்த ஓவர் பார்த்திங்கன்னா 12 overs and 54 ரன்ஸ் 9 விக்கெட் லாஸ். இப்போ இந்த விக்கெட் கண்டிப்பாக வந்து இவங்க ஹோல்ட் பண்ணி ஆகணுங்க. இப்போ ஜோஸ், சஞ்சு ஜோஸ் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு பவுலிங். இங்கே ரஹீம் ப்ரோ மறுபடியும் அவர் ஓவர் இங்கே கண்ட்ரி பண்ணுறதுக்காக ரஹீம் ப்ரோ வந்திருக்காரு. ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் சஞ்சுவுக்கு நல்ல கிரிக்கெட்டுக்காரங்க பின்னாடி தாசன் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஷாலிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு அருமையான பவுலிங்க. இதுவும் டாட் பால் ஆகுது மறுபடியும். ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. இல்லையா ஒரு 2வா ஒரு சிங்கிள். சஞ்சு ஜோஸ் பார்த்திங்கன்னா அவர் ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் சஞ்சு ஜோஸ் ஒரு நல்ல ஒரு பவுலிங். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வின் பை ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ். ஒரு நல்ல ஒரு ஃபைனல் மேட்ச் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் லோ ஸ்கோர் மேட்ச். அதே சமயம் அந்த லோ ஸ்கோராக அவங்க இது ஃபீல்டிங் பவுலிங் பண்ணி நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ். கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து ஈகிள் எம்பையரில் வந்து அவங்க விளாட்ற 3rd ஃபைனல் மேட்ச். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது அவங்க சைடு. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு குட் பேட்டிங் குட் பவுலிங்னே சொல்லலாம். அல் ரஷீத் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் சரி பவுலிங் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் ரெண்டுமே நல்லா பண்ணி இப்போ அந்த மேட்ச் அவங்க கையில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனல் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாங்க. இங்கே இந்த மேட்ச் இதோட முடியுது. மீண்டும் நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ்க்கு போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேட்ச்சுங்க. இப்போ 2 டீம் கேப்டன் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து வின்னர் அண்ட் ரன்னர் பாம்பே ஃபைசல் ப்ரோ கேப்டன் அண்ட் ஹசன் கேப்டன் பார்த்திங்கன்னா அல் ரஷீத் ரைடர்ஸ்க்காக. நல்ல ஒரு டீம் ஒர்க்னே சொல்லலாம். நல்ல வின்னும் கூட. இதோட இந்த மேட்ச் இங்கே முடியுது. அடுத்த மேட்ச் நம்ம வேறு ஒரு கிரவுண்டில் வேறு ஒரு 2 டீமோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.